தமிழகம் முழுவதும் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் தற்போது செமஸ்டர் தேர்வுகள் நடந்து வருகிறது. அந்த வகையில் சீர்காழி அருகே உள்ள புத்தூர் எம்ஜிஆர் அரசு கல்லூரியில் இன்று மாணவர்கள் பரபரப்பாக தேர்வு எழுதிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென உள்ளே வந்த ஒரு டிப் டாப் ஆசாமி தன்னை தேர்தல் பறக்கும் படை என அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தேர்வு நடக்கும் அறைகளுக்கு சென்று ஆய்வு நடத்த வேண்டும் என கூறியவர் அங்கிருந்த பேராசிரியர்களை அழைத்துக் கொண்டு போய் ஒவ்வொரு தேர்வறையாக தீவிர சோதனை செய்திருக்கிறார். யாராவது பிட் அடிக்கிறார்களா அல்லது பேராசிரியர்கள் யாராவது முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்களா என துருவி துருவி விசாரித்தவர் ஆய்வு பணியை முடித்துவிட்டு ஸ்டாஃப் ரூமில் இருக்கும் ஆசிரியர்களின் இருக்கையில் வந்து அமர்ந்திருக்கிறார். ஸ்ட்ரிக்டான ஆபீசராக இருப்பாரு என நினைத்த பேராசிரியர்களோ அவர் சாப்பிடுவதற்காக ஸ்நாக்ஸ், டீ, காஃபி என வகை வகையாக வாங்கி கொடுத்து பலமாக கவனித்திருக்கிறார்கள். ஸ்டாஃப் ரூம் வரை ஆட்டம் காட்டியவர் அடுத்த கட்டமாக முதல்வர் அறையை நோக்கி விரைத்திருக்கிறார். கல்லூரி முதல்வரிடமே கெத்தாக உட்கார்ந்து விசாரணை நடத்த ஒரு கட்டத்தில் அந்த நபர் மீது சந்தேகம் வலுத்திருக்கிறது. இதனால் அவரது ஐடி கார்டை கேட்க வசமாக சிக்கியிருக்கிறார் இந்த டுபாக்கூர் ஆபீசர். உடனே காவல் நிலையத்திற்கும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்கவே விரைந்து வந்த அதிகாரிகள் அவரை ரவுண்டு கட்டி விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் அவர் பெயர் பார்த்திபன் என்பதும் ஆங்கிலம் முதுகலை பட்டம் பெற்றவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. பக்கத்து ஊரை சேர்ந்த இந்த நபர் கல்லூரிகளில் வரும் பறக்கும் படை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படும் மரியாதையை பார்த்து தானும் ஒரு நாள் உள்ளே சென்று வந்தால் என்ன என ஒரு கிக்கிற்காக இப்படி செய்ததாக கூறியிருக்கிறார். இதனையடுத்து அந்த நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.